ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து லேட்டஸ்டான பிடிஎஸ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட், பிலிப்பினோ ஃபேன்ஸ் டூ மச் ஹாப்பி. ஹோபியோட வேர்ல்ட் டூவில் மலிலாவோட 2 days கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கான்செப்ட் பியூட்டிஃபுல்லாக முடிஞ்சிருந்தது. பீப்புள்ஸ் இந்த கான்செப்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க, செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. அதனாலேயே மலிலாவோட டிவி நியூஸ் முழுக்க நம்மளோட ஹோபி தான் பார்த்தீங்க அப்படின்னா டாப் நியூஸாக இருந்துட்டு இருந்தார். அது மட்டும் கிடையாது, கான்செப்டோட டிக்கெட் ஆல்ரெடி சோல் அவுட் ஆயிருந்தது. அதனால நிறைய பீப்புள்ஸ் கான்செப்டுக்கு உள்ளேயும் கான்செப்டுக்கு வெளியவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோபியை என்கரேஜ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. எஸ், கான்செப்டுக்குள்ள 360 டிகிரி ஆங்கிள் எல்லாமே ஷூட் செய்யப்பட்டது. அதை வெளியே இருக்கிற பீப்புள்ஸ் பார்க்குற மாதிரி ஷோ பண்ணியிருந்தாங்க. அதனால ஃபேன்ஸ் டூ மச் ஹாப்பி, பயங்கரமா இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கவங்க மட்டும் இல்ல, ஓவரால் எல்லாராலுமே இந்த வைபை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் பில்போர்டு ஃபுல் கவரேஜ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணியும் இருக்காங்க. எஸ், பிடிஎஸ் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, டான்ஸை லவ் பண்றவங்க, எனர்ஜியான சாங்ஸை கேட்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிக்கு தனியாக ஃபேன்ஸ் குரூப் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கிரேசியாக ஹோபியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோபியோட நேம் பிடிஎஸ் ஆர்மி 7613, 7 மெம்பர்ஸ், அவங்களோட டெபியூஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை ஷோ பண்ணுற மாதிரி அங்கே இருக்க பீப்புள்ஸ் ஹோபியோட கான்செப்டை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோபியோட ஃபர்ஸ்ட் டே கான்செப்டும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேன்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஹோபியோட வேர்ல்ட் டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பிலிப்பினோ ஃபேன்ஸ் டூ மச் ஹாப்பி. அதோட சேர்ந்து அந்த வைபை எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஹோபி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சன்ஷைன் உங்களுடைய எனர்ஜிக்காக. நெக்ஸ்ட், டிஸ்பேட்ச் வி அண்ட் ஜேகேயோட போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு. டிஸ்பேட்ச் கே மீடியா ஆகட்டும் இல்லை கேபாப் ஐடல்ஸ் ஆகட்டும், இவங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சது டிஸ்பேட்ச் கொரியாவில் மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருந்துட்டு இருக்கு. செலிபிரிட்டிஸ், ஐடல்ஸோட டேட்டிங்ஸ் அண்ட் கப்பிள்ஸை இவங்க கன்ஃபார்ம் பண்ணி எப்பவுமே ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதோட சேர்ந்து இவங்க இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணதில் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே நிறைய பேர் நம்புறது என்ன அப்படின்னா, டிஸ்பேட்ச் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுது, ஒருத்தவங்களை கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அது கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புறது காமனாக தான் இருந்துட்டு இருக்கு. டிஸ்பேட்ச் லாஸ்ட் 2 yearsஆவே வி அண்ட் ஜேகேயோட ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே நிறைய பேர் தாய்க்கு குரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வி அண்ட் ஜேகே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்மாக நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த டிஸ்பேட்சோட போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. பட் லாஸ்ட் இயர்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு கன்ஃபார்மான நியூஸும் ரிலீஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ திரும்பவும் டிஸ்பேட்ச் வி அண்ட் ஜேகேயோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வி எக்ஸசைஸ் பண்ணும் போது எடுத்த ஃபோட்டோஸையும் ஜேகே அவரோட சோலோ ஷூட்டில் இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோவையும் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பேட்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வி ரெக்கமெண்ட் பண்ண ஒரு மூவியையும் டிஸ்பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான். ஸோ அதனாலேயே நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வி அண்ட் ஜேகே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்பேட்ச் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாய்க்கு குரியல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கேட்கவே தேவையில்லை. இந்த நியூஸை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டிஸ்பேட்ச் சொன்னால் கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்னு நம்புறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பேட்ச் சொல்கிற நியூஸ் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அவங்க இன்ட்டு கொடுக்குறாங்க வி அண்ட் ஜேகே பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் டிஸ்பேட்ச் வி அண்ட் ஜேகேயோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி எந்த ஒரு கன்ஃபார்மான நியூஸையும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது மட்டும் கிடையாது, டிஸ்பேட்ச் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கூட டிஸ்பேட்ச் ஒரு சிலவங்களை கப்பிள்ஸ்ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே சாரி கேட்டிருக்காங்க, இவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்பேட்ச் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. டிஸ்பேட்ச் இது வரைக்கும் வி அண்ட் ஜேகேயோட ரிலேஷன்ஷிப்பை பற்றியும்
கன்ஃபார்மான ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணவும் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே இந்த சோஷியல் மீடியா வி அண்ட் ஜேகேயோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வி ஜேகே ரியல், டைகுக் ரியல், பிளா பிளா பிளா. அது மட்டும் கிடையாது, ஒருத்தவங்களோட பர்சனல் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது அவங்களோட பர்சனலான ஒரு விஷயம். இது என்னோட ஒப்பீனியன். வாட் அபவுட் யூ? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், டிஸ்பேட்ச் அவங்களோட ஃபோட்டோஸை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காங்களே தவிர டைகுக் ரியல்னோ இல்லை இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னோ எந்த ஒரு நியூஸையும் எந்த ஒரு கன்ஃபார்மான ஃபோட்டோஸ் ஃபுட்டேஜையும் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஓகே, எனிவேஸ் இன்னைக்கான அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.